வணக்கம். நெருப்பு தமிழன். மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம் உலகத்தையே உலுக்கிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு கலியுக காலத்தில் 2026 தாய்க்கு நிகர் எந்த ஒரு உலகத்தில் எதுவும் இல்லை. தெய்வம் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தாய் தன்னையும் அர்ப்பணித்து இந்த உலகத்தில் எப்பொழுதும் முயற்சியோடு ஒரு தாய் தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜபல்பூரில் ஒரு பெரிய ஒரு ஏரி இருக்கும் போல். அந்த ஏரியில் சுற்றுலா பயணிகளாக ஒரு 4 வயது மகனோடு ஒரு தாய் போயிருக்கிறாங்க. போயிருக்கும்போது எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு படகு விபத்து. அந்த படகு விபத்தில் 9 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஒருவேளை அந்த தாய் தன்னுடைய மகனை பிரிந்து விடக்கூடாது என்பதற்காகவோ அல்லது தன்னுடைய மகனை காப்பாற்றி விட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயோ 4 வயசு மகனை அந்த தாய் மார்பில் அணைச்சிக்கிட்டு அப்படியே அந்த தாய் ஒரு இறைவனாக அந்த தாய் காட்சி அளிக்கிறான். அதை பார்த்த உடனே என்னடா வாழ்க்கை அப்படின்னு மனசெல்லாம் உருகிடுச்சுங்க. இன்றைய ஒரு காலத்திலையும் தன்னுடைய மகனை அந்த படகு விபத்து ஏற்பட்டுருச்சு. நடுத்தண்ணிக்கில் மூழ்கிட்டாங்க. நடுத்தண்ணிக்கில் மூழ்கும்போது அந்த மகனை காப்பாற்றுறதுக்கு அந்த தாய் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம், புரட்சியை பாருங்கள். 2 பேருமே உயிரோடு இல்லை, 2 பேருமே மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த தாயினுடைய முகமும் அவ்வளவு செழிப்பாக இருக்குது. அந்த 4 வயது குழந்தையினுடைய பையனுடைய முகமும் அவ்வளவு செழிப்பாக இருக்குது. மகனை காப்பாற்றுவதற்காக போராடிய ஒரு தாயை இன்றைக்கு உண்மையிலேயே இந்த உலகம் அழிஞ்சாலும் தாய்க்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை காட்டியிருக்கு. அது என்னுடைய கண்ணீரினுடைய இந்த காணிக்கை தான். கண்ணீர் அஞ்சலியையும் அந்த புனித தாய்க்கு என்னுடைய சமர்ப்பணத்தையும் புகழ் வணக்கத்தையும் அமெரிக்காவிலிருந்து பகிர்கிறேன்.